அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கின்ற இக்கித்தாபின் பெயர் உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்பதாகும். இக்கித்தாபில் நாம் பாடமாக இஸ்லாமில் 5வது கடமை ஹஜ் என்கின்ற இந்த தலைப்பினின் கீழ் பாடம் 182வது பாடத்தை அல்லாஹினுடைய அருளால் இப்பொழுது நாம் காணப்போகிறோம். 182வது இந்த பாடத்தினுடைய தலைப்பாக ஃபஸ்லுன் ஃபில் அகீகா, அகீகாவிலே உள்ள பிரிவு. அகீகா என்று சொன்னால் குழந்தை பிறந்து 7வது நாளில் ஆட்டை அதற்காக வேண்டி அறுத்து பலியிடுவது, அந்த குழந்தைக்காக வேண்டி. இதை பற்றி உள்ள பாடம். இது எப்படி கொடுக்க வேண்டும், எந்த எந்த அதில் என்னென்னலாம் சொல்லப்படுகிறது என்பதை தெளிவாக சொல்கிறார்கள் ஆசிரியர் அவர்கள். அல்லாஹு தாலா நாம் படிக்கின்ற இந்த பாடத்தில் மென்மேலும் அல்லாஹு தாலா ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் விளக்கத்தையும் அல்லாஹு தாலா தந்தருள்வானாக. பறக்கத்தான வாழ்வை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இம்மை மறுமையினுடைய வெற்றிக்கு இதை காரணமாக ஆக்கி கொடுப்பானாக. ஆமீன். இப்பொழுது நாம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். துஆ செய்வதுடன் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளையினுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் உடைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்கேன் செய்து பணம் அனுப்புகின்ற வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நல்லுள்ளம் படைத்தவர்கள் எங்களது இந்த நிறுவனத்திற்கு உங்களுடைய நன்கொடைகளின் மூலமாக எங்களுடைய வளர்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று ஈருலக நன்மைகளையும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு உயர்வான வாழ்வை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பானாக. உங்களது எல்லா விதமான கவலைகளையும் இன்னல்களையும் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிடுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோமாக. பாடத்தினுடைய முன்சுருக்கத்தை பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக நாம் இப்பொழுது காணுவோம். ஃபஸ்லுன் ஃபில் அகீகா. இந்த பாடத்தில் ஆசிரியர் அவர்கள் 2 விஷயமாக பேசுகிறார்கள். ஒன்று அகீகாவிலே உள்ள ஒரு பிரிவு, 2வது அத்இமதி உடைய பாபாக ஆகும். இந்த 2 விஷயங்களை ஆசிரியர் அவர்கள் இந்த பாடத்திலே பேசுகிறார்கள். அகீகா என்று சொன்னால் ஆரம்பத்திலே நான் சொன்னதைப் போல குழந்தை பிறந்து 7வது நாளிலே ஒரு ஆட்டை பலி கொடுப்பது. இதற்கு பேர் தான் அகீகா. இது சம்பந்தமாக தெளிவான விளக்கத்தை பாடத்திற்குள் சென்றதற்கு பிறகு நாம் பார்க்கலாம். அதே மாதிரி பாபுல் அத்இமதி அப்படின்னா எந்த பிராணியை சாப்பிடுவது, அதனுடைய கரியை சாப்பிடுவது ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி உள்ள பாபாக ஆகும் இந்த பிரிவு. இந்த 2ஐயும் ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள் தெளிவாக. இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். பாடத்திலே நாம் படிக்கவிருக்கின்றோம். இப்பாடத்தை ஃபஸ்லுன் ஃபில் அகீகத்தி, குழந்தை பிறந்து 7வது நாளிலே ஆட்டை பலியிட வேண்டும், அந்த அகீகா சம்பந்தப்பட்ட விஷயத்திலே உள்ள பிரிவு. இப்போ பாடத்தில் ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள், குழந்தை பிறந்ததும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். யுந்தபு என முஸ்தஹப்பாக ஆக்கப்படும், சுன்னத்தாக ஆக்கப்படும், லிமன் அந்த பெற்றோருக்கு, அந்த தகப்பனுக்கு, உளித பிறக்கப்பட்டதே, லகு எந்த தகப்பனாருக்கு பிறக்கப்பட்டதோ, எந்த வாப்பாவிற்கு எந்த அத்தாவிற்கு பிறக்கப்பட்டதோ அந்த அத்தாவிற்கு, அதாவது எந்த அத்தாவிற்கு குழந்தை பிறந்ததோ அப்படின்னு. உளிதங்கிறது ஃபேல மஜ்ஹூல்னால அதனுடைய அர்த்தத்தை செஞ்சு அதனுடைய கருத்தர்த்தம் என்ன, யாருக்கு குழந்தை பிறந்து விட்டதோ அவருக்கு முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். வலதுன் ஒரு குழந்தை யாருக்கு பிறக்கப்பட்டதோ, அது பிறந்து விட்டதோ அவருக்கு அவசியமாக ஆக்கப்படும். என்ன அவசியமாக்கப்படும்? யுந்தபுங்கிற ஃபேல மஜ்ஹூலுக்கு நாயிபான ஃபேல் இந்த ஜும்லா தான். அந்த ஹூடைய லமீர் வலது, அந்த குழந்தையினுடைய தலையை சிரைத்தல், முடியை மலிப்பது, முழுவதும் மொட்டை அடிப்பதல் சுன்னத்தாக ஆக்கப்படும். யௌமஸ்ஸாபிஇ 7வது நாளிலே. ويتصدق بوزن شعره ذهبا أو فضة. இன்னும் தானம் செய்யுதல் முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். யாருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதோ அவருக்கு, அந்த தகப்பனாருக்கு. ஐயத்தசத்தகன்றிருக்கும், இந்த அன்னு தான் யத்தசத்தகவுக்கு முதாரியான பேலுக்கு நசபு செஞ்ச ஆமில். அப்போ அந்த தானம் செய்யுதல் முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். முந்தபு முகத்தரில் இருக்குது, அங்கே அத்துஃப் வைக்கணும். பிவசினி ஷஅரிஹி ذهبا ஷஅரிஹி உடைய தமீர் வலது.
அப்ப அந்த முடியினுடைய குழந்தையினுடைய முடியினுடைய எடை அளவிற்கு தங்கத்தால் தானம் செய்தல் முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். அவுஃபில்லத்தன் அல்லது வெள்ளியால் அதனுடைய அந்த குழந்தை பிறந்த குழந்தையினுடைய முடி அளவிற்கு முடியை எடை போடுவதை கொண்டு வெள்ளியில எத்தனை கிராம் அந்த முடி இருக்குது, முடி எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு எடை வெள்ளியில என்ன செய்யணும், வெள்ளியை வாங்கி தானம் செய்தல் முஸ்தஹப்பாக ஆக்கப்படும் தகப்பனாருக்கு. மேலும் பாங்கு சொல்லுதல் முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். ஃபி உதுனிஹில் யும்னா அந்த குழந்தையினுடைய வலது காதிலே. ஒயுகீம இன்னும் யுகீமன் இருக்கும். ஒயுகீம இன்னும் இக்காமத்து சொல்லுதலும் முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். ஃபில் இஸ்ரா இடது காலிலே, இடது காதிலே. அப்ப ஃபி உதுனிஹில் இஸ்ரான் இருக்கும். அதை யுதுனிஹிங்கிறத போக்கப்பட்டிருக்குது. சும்ம இன்கான குலாமன் துபிஹானுஹு ஷாத்தானி, அதாவது பிறகு பிறந்த அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் உதுபிஹா அன்ஹு அந்த ஆண் குழந்தையை தொட்டும் அறுக்கப்படும். ஷாத்தானி 2 ஆடுகள் அறுக்கப்பட வேண்டும். தஜ்சி ஆனி அது ஜாயிஸாக ஆகுமே. ஃபில் உதுஹியத்தி உதுஹியாவிலே எந்த 2 ஆட்டை அறுத்து பலியிடுதல் கூடுமே, ஜாயிஸாகுமே, அப்படிப்பட்ட 2 ஆடுகளை அறுக்கப்பட வேண்டும். துபிஹங்கிற ஃபிஅல் மஜ்ஹூலுக்கு நாயிபு ஃபைல் ஷாத்தானி. உதுஹியாவில் ஜாயிஸாகக்கூடிய ஆடுனா என்னங்க அப்படின்னா, அதாவது வெள்ளாடாக இருந்தால் ஒரு என்னது 2 வயது பூர்த்தாகி 3வது வயதிற்கு நுழைந்திருக்க வேண்டும். செம்மறி ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாகி இன்னொரு 2வது வயதில் அது நுழைந்திருக்க வேண்டும் என்ற இந்த அடிப்படையில் ஜாயிஸாகுமே அந்த 2 ஆடு, அந்த வகையான ஆடுகள். இன் கானத் ஜாரியத்தன் பிறந்த அந்த குழந்தை, இன்கானத்துடைய அந்த இஸ்மு வந்து மௌலூதத், குறந்த அந்த பிறந்தை ஜாரியத்தன் பெண் குழந்தையாக இருந்தால் ஃபஷாத்துன் 1 ஆடு அறுத்து பலியிட வேண்டும். அது மாதிரி சமைக்கப்பட வேண்டும். ஹல்வா அதாவது இனிப்பு வகைகளை கொண்டு சமைக்கப்பட வேண்டும் அந்த குழந்தைக்காக வேண்டி. அப்ப சமைக்கப்படாலும் சமைத்து கொடுப்பாங்க, பரிமாறுவார்கள். வலா யுக்ஸருல் அதுமு மேலும் எலும்பு இருக்கிறதை அதை உடைக்கப்படக்கூடாது. அந்த அறுக்கப்பட்ட ஆட்டினுடைய எலும்பு சதையோடு இருக்கும், அதை உடைக்கக்கூடாது, வெட்டக்கூடாதுங்கிறாங்க. முறிக்கப்படக்கூடாது, வெட்டக்கூடாது. அலல் ஃபுகராஇ மேலும் ஏழைகளின் மீது அதை பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். பங்கிட்டு கொடுப்பார், அவ்வளோதான். ஒய்சம்மிஹி அந்த குழந்தைக்கு அவர் பெயர் வைப்பார். பி இஸ்மின் ஹசனின் அழகிய பெயரை கொண்டு அவர் பெயர் வைப்பார். முஹம்மது என்ற பெயரை போல, அப்துர் ரஹ்மான் என்ற பெயரை போல ஒரு பெயரை, அழகிய பெயரை கொண்டு பெயரிடுவார்கள் என்று ஆசிரியர்கள் தெளிவாக பேசுகிறார்கள். அடுத்து நம்ம பார்க்கலாம் என்ன. இப்போ இது வரைக்கும் அக்கீகாவை பற்றி நம்ம பார்த்துட்டோம். பிறந்த 7வது நாளில் ஒரு ஆட்டை பலியிட்டு கொடுக்க வேண்டும் என்று, அறுத்து கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்த்து விட்டோம். அது மாதிரி இப்போ அடுத்து பாடமாக பாபுல் அத்இமதி, அதாவது எந்த உயிரினங்களினுடைய கரியை புசிப்பது, உயிரினங்களை அறுத்து அதனுடைய கரியை மாமிசத்தை புசிப்பது உண்ணுதல் ஹலாலோ, அந்த உண்ணக்கூடிய அந்த அப்படிப்பட்ட அந்த மாமிசத்தை உண்ணக்கூடிய அந்த உண்ணுதல் இதனுடைய பாடம். உண்ணக்கூடிய அந்த மாமிசம் ஹலாலான அந்த மாமிசத்தினுடைய பாடமாக இருக்கிறது இந்த பாடம். அப்போ அந்த எந்த பிராணிகளுடைய கரியை உண்ணக்கூடாது என்பதை பற்றி இந்த பாடத்தில் ஆசிரியர் அவர்கள் தெளிவாக பேசுகிறார்கள். இப்போ நாம் பார்க்கலாம், கடலில் விதிவிலக்கு, கடலில் எல்லாமே ஹலால், எது ஹராம்ங்கிறத அந்த கடலில் உள்ள 2 வஸ்து மட்டும் ஹலால் இல்லை, பாக்கி எல்லாருமே கடலில் உள்ள எல்லாமே ஹலாலுங்கிறது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கருத்து. அதை தான் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க பின்னாடி. அதை அந்த இடத்துல விரிவாக தெளிவாக பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம படிக்கலாம். யூகலு பகருல் வஹ்ஷி வஹிமாருல் வஹ்ஷி, அது மாதிரி காட்டு மாட்டை சாப்பிடப்படக்கூடும், சாப்பிடப்பட வேண்டும் அப்படின்னா சாப்பிடுவது கூடும்னு அர்த்தம். வஹிமாருல் வஹ்ஷி அது மாதிரி காட்டு கழுதையும் சாப்பிடப்படும், அதாவது சாப்பிடுவது கூடும். யூகலுடைய அக்கல யூக்கிலு
சாப்பிட ஆக்கல யூக்கிலு யூக்கலு அதிலிருந்து ஆக்கல யூக்கலிலிருந்து வந்தது. அப்போ சாப்பிட வைக்கப்படும்னா சாப்பிடுவது கூடும், சாப்பிடப்படும். சாப்பிட வைக்கப்படும்னா சாப்பிடுவது கூடும். வஹிமாருல் வஹ்ஷி அது மாதிரி காட்டு கழுதையும் சாப்பிடுவது கூடும், சாப்பிடப்படும். ஒல்லபுஉ அது மாதிரி லபுங்கிறது கழுதை புலி, கோதை புலி. லபுங்கிறது கழுதை புலியை சாப்பிடுவதும் சாப்பிடப்படும், அதாவது சாப்பிடுவது கூடும். கோவேரி கழுதை அல்ல, கழுதை புலி. ஒத்தலபு அது மாதிரி இன்னும் நரியையும் சாப்பிடுவது கூடும், சாப்பிடப்படும், அதாவது சாப்பிடுவது கூடும் நரியையும். வல் அர்னபு முயலை சாப்பிடப்படும், முயலை சாப்பிடுவதும் கூடும். எத்தனை நாயிபு ஃபாயில்? 1 2 3 4 5 6வது. ஒல் குன்ஃபுது முள்ளமன்றியை சாப்பிடுவதும் கூடும். குன்ஃபுதுனா முள்ளமன்றி, சாப்பிடப்படும், அதாவது சாப்பிடுவது கூடும். வல் வபுரு அது மாதிரி வபுரை சாப்பிடுவதும் கூடும். வெள்ளி அது வந்து நல்ல தானியங்கள் நல்ல வஸ்துக்களை அது சாப்பிடும் வீட்டில். அந்த மாதிரி எலி இருக்குது, அது சில நாடுகளில் சில பிரதேசங்களில் வாழுகிறது. அந்த மாதிரி வெள்ளை எலி சாப்பிடுவதும் கூடும். அப்போ 1 2 3 4 5 6 7 சொல்லிட்டார். ஒல்லபியு 8வது என்ன அப்படின்னா மானை சாப்பிடப்படும், அதாவது மானை சாப்பிடுவது கூடும். 9வது ஒல்லப்பு உடும்பை சாப்பிடப்படும், உடும்பை சாப்பிடுவது கூடும். ஆமத்து அது மாதிரி தீக்கோழி, ஈக்கோழி இது மாதிரி கோழிகள் இருக்கு, இந்த கோழியையும் சாப்பிடப்படும், அதாவது சாப்பிடுவது கூடும். ஒல் ஹைலு அது மாதிரி குதிரையையும் சாப்பிடுவது கூடும், சாப்பிடப்படும். எல்லாம் நாயிபு ஃபாயில். இதுவரை எல்லாமே மொத்தம் 13 சொல்லியிருக்கிறார் நினைக்கிறேன். இதில் இந்த 13ஐயும் சாப்பிடுவது கூடும். அடுத்து வாங்க, இன்னும் தெளிவாக ஆசிரியர்கள் பேசுகிறார்கள். ஒலா யூக்கலு சின்னூரு, சின்னூரை சாப்பிடப்படக்கூடாது, அதாவது சாப்பிடுவது ஹலால் அல்ல. சின்னூர்னா என்னங்க, அதை பார்க்கலாம். அப்படின்னா பூனை வகையில் ஒரு வகை சின்னூருங்கிறது. அது மாதிரி ஒலல் ஹஷராத்துல் அல் முஸ்தஹ்பஸது, பொந்துகளில் ஒளிந்து வாழக்கூடிய அந்த பூச்சிக்களை சாப்பிடப்படக்கூடாது, சாப்பிடுவது கூடாது. வலா யூக்கலுல் ஹஷராத்துல் இருக்கும். கண்ணம்லி உதாரணமாக எறும்பை போல, ஒதுபாபி இன்னும் ஈயை போல, இந்த ரெண்டையும் போல. அது மாதிரி படிக்கலாம். ஒலா மா எத்தகவ்வா பினாபிஹி, ஒலா மா அந்த பிராணியும் சாப்பிடக்கூடாது. எத்தகவ்வா இல்ல எத்தகவ்வா, அந்த எது கீறி கிழித்து தின்னுமோ, பினாபிகி அதனுடைய கோரைப்பற்களை கொண்டு எந்த பிராணி கீறி கிழித்து தின்னுமோ அந்த பிராணியை சாப்பிடப்படக்கூடாது. அந்த மாதிரி பிராணியை சாப்பிடுவது ஹலால் அல்ல. அது எந்தெந்த பிராணி கோரைப்பொருளை கொண்டு சாப்பிடக்கூடிய விலங்கினங்கள் எது அப்படின்னா அக்கல் அசதி முதல்ல சிங்கத்தை போல, ஒல் பகுதி 2வது சிறுத்தையை போல, நமிரி 3வது புலியை போல, ஒத்வி 4வது ஓநாயை போல, 5வது ஒத்துப்பி கரடியை போல, ஒல் கிருதி 7வது குரங்கை போல, ஒனஹ்விஹா இது போன்ற விலங்கினங்கள். இதெல்லாம் கோரைப்பொருட்களை கொண்டு வேட்டையாடும் அந்த பிராணியை சாப்பிடப்படக்கூடாது. ஒமாயஸ்தாதுபில் மிஹ்லபி அது மாதிரி நகங்களை கொண்டு எந்த பிராணி வேட்டை ஆடுமோ அந்த பிராணியை சாப்பிடப்படக்கூடாது. ஒலா யூக்கலு மா யஸ்தாதுபில் மிஹ்லபின்னு ஒலா யூக்கலுங்கிற அந்த ஃபேல்ல அத்துஃபு அங்கே அது முக்கத்தரில் வச்சுக்கணுங்க. உதாரணமாக கஸ்ஸகரி உதாரணமாக கழுகை போல, ஒஷாஹினி கழுகுல ஒரு வகை, இது ஒஷாஹினிங்கிறது கழுகிலேயே இன்னொரு வகை. அந்த இதையும் என்ன செய்யக்கூடாது, கழுகை போல உள்ள ஒரு அதாவது தன்னுடைய நகங்களை கொண்டு வேட்டையாடி சாப்பிடக்கூடிய அந்த பருந்து, அந்த விலங்கினங்கள், அந்த பிராணிகள், அந்த பறவைகளை சாப்பிடக்கூடாது. ஒல் ஹிதஅதி இந்த நகங்களை கொண்டு வேட்டையாடக்கூடிய பறவைன்னு வைக்கிற விலங்குன்னு வைக்கக்கூடாது அந்த இடத்துல. ஒல் ஹிதஅதி அது மாதிரி கழுகினுடைய வகையில் கூர்மையாக சுண்டுள்ள, அதாவது கூர்மையாக அந்த நகங்கள் உள்ள அந்த கழுகை போல ஒரு பறவையை போல, ஹிதஅத்திங்கிற பறவையை போல, ஒல் குராபி இன்னும் காகத்தை போல. காகம் வந்து என்ன செய்யணும்னா தன்னுடைய அந்த நகங்களால் அதை வந்து என்ன எடுத்து சாப்பிடும், வேட்டையாடி சாப்பிடும் பிராணிகளை இந்த பறவை. அது மாதிரி பார்க்கலாம். இல்லா உராப ஜர்இ அந்த மாதிரி விவசாய நிலத்தில் அதனுடைய தானியங்களை சாப்பிடக்கூடிய அந்த காகத்தை தவிர, அது ஒரு வகையான காகம். அது வந்து சில பிரதேசங்களில் அந்த காகம் இருக்குது.
ஏன்னா அந்த காகம் வந்து ஒண்ணி தானியங்களை மட்டும்தான் சாப்பிடுவான், மற்ற இதெல்லாம் சாப்பிடாதான். அதனால புகாக்கள் அந்த விவசாய நிலத்தில் பயிரிடப்படக்கூடிய பயிர்களை சாப்பிடக்கூடிய உணவை உண்ணக்கூடிய அந்த காகத்தை தவிரங்கிறாங்க. ஃபயூகலு அந்த அந்த ஒராபுல் ஜர விவசாய நிலத்தில் வாழக்கூடிய அந்த விவசாய நிலத்தில் விளையக்கூடிய வஸ்துக்களை சாப்பிடக்கூடிய அந்த காகத்தை சாப்பிடப்படும், அது ஹலாலுன்னு சொல்றாங்க. ஒமா தவல்லத மிம் மஅகூலின் வகைரி மஅகூலின் வலா லா யூகலு கல் பகலி வல் யாஃபூரி. இப்போ இதிலிருந்து ஒரு சட்டம் சொல்றாங்க ஆசிரியர் அவர்கள். இது வர இந்த பிராக்கெட் வர என்ன அப்படின்னா, ஒமா அந்த பிராணி தவல்லத எந்த பிராணி பிறந்ததோ மிம் மஅகூலின் சாப்பிடப்படக்கூடிய ஹலாலான அந்த பிராணியிலிருந்தும் வகைரி மஅகூலின் இன்னும் சாப்பிடப்பட முடியாத அப்படிப்பட்ட உயிரினத்தும் அப்படிப்பட்ட விலங்கினங்களிலிருந்தும், அதாவது ரெண்டும் கலப்படமாக சேர்ந்து ரெண்டு சாப்பிடப்படக்கூடிய சாப்பிடப்பட முடியாத இந்த ரெண்டும் சேர்ந்து உருவான ஒரு பிராணி. அந்த ரெண்டினுடைய சேர்க்கையின் மூலமாக செயற்கையிலிருந்து பிறந்த ஒரு விலங்கினம் அது என்னங்க? கல் பக்லி. உதாரணமாக கழுதையை போல. என்ன என்ன கழுதைங்க? கோவேரி கழுதையை போல இல்லையா? கோவேரி கழுதை. இந்த கோவேரி கழுதை வந்து குதிரை இன்னும் கழுதை ரெண்டினுடைய சேர்க்கையின் மூலமாக உருவான ஒரு பிராணி தான் கோவேரி கழுதைன்னு சொல்றது. இதுவும் சாப்பிடப்படக்கூடாது. ஒல் யாஃபூரி. இந்த யாஃபூருங்கிறது மான் வகையில் ஒரு வகை. அது வந்து இன்னொரு பிராணியோட சேர்ந்து இனப்பெருக்கம் செஞ்சிச்சு, அதன் மூலமாக பிறந்த ஒன்றுக்கு தான் யாஃபூருங்கிறது. இந்த கோவேரி கழுதை மாதிரியே அந்த அந்த மாதிரி உள்ள ஒரு பிராணி போல இதையும் சாப்பிடக்கூடாது. அது மாதிரி எதை சாப்பிடலாம் அடுத்து சொல்றாங்க மீண்டும். இதுவரை ஒயூக்கலு இன்னும் சாப்பிடப்படும் புல்லு சொய்தில் பஹரி கடலில் கடலில் உள்ள வேட்டையாடப்பட்ட அத்துணை வஸ்துக்களையும் சாப்பிடுவது. கடலில் வேட்டையாடப்பட்ட ஒவ்வொன்றையும் சாப்பிடுவது கூடும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இல்ல இல்ல நான் முதலே சொன்னேன் இதுக்கு முன்னாடி, கடல்ல ரெண்டு எல்லாமே கடல்ல வேட்டையாடி எல்லா உயிரினங்களையும் சாப்பிடலாம். ரெண்டு வஸ்துக்களை. ஒன்றும் கடல் தவளை, இன்னொன்று ஒத்திம் சாஹ முதலையை தவிர. கடல் தவளையை தவிர முதலையை தவிர எல்லாவற்றையும் கடல்ல வேட்டையாடி ஒவ்வொன்றையும் சாப்பிடப்படும். புல்லு செய்தில் வாரி கடலில் வேட்டையாடப்பட்ட ஒவ்வொரு பிராணி ஒவ்வொரு வஸ்துக்களையும் உயிரினங்களையும் சாப்பிடப்படும் சொல்லிட்டார். ஒய்யூக்களுக்கு நாய்பு பாழி. அது மாதிரி இதுல இருந்து ஒரு சட்டம் சொல்றாரு. என்ன என்ன இதுவரை ஒக்குல்லு மா வர்ற அக்குலுஹு. அது மாதிரி எந்த வஸ்து அது அக்குலுஹு அதை சாப்பிடுவது இடையூறை ஏற்படுத்துமோ அந்த வஸ்து ஒவ்வொரு வஸ்துவையும் சாப்பிடுவது. இதுவும் ஒவ்வொரு வஸ்தையும் சாப்பிடுவது. இதுக்கு இன்னும் ஜவாப் வரல. இதுதான் ஜவாபு. இதுவரை இதனுடைய பிரச்சனை இருக்குது. ஒக்குல்லு மா வர்ற அக்குலுஹு. ஒக்குல்லு அந்த ஒவ்வொன்றும் மா அந்த ஒவ்வொரு வஸ்துவும் வர்ற இடையூறு அளிக்குமே. அக்குலுஹு ஹூவுடைய லமீர் மாங்கிற சிலா மௌசூலை பார்த்து மீது இந்த சிலாங்கிற ஹூங்கிற அந்த லமீர் எந்த வஸ்துவை சாப்பிடுதல் தங்கடத்தை வரரை சிரமத்தை ஏற்படுத்துமோ உடல் ரீதியாக அப்படிப்பட்ட ஒவ்வொன்றையும் சாப்பிடுவது. இதுக்கு ஃபாயில் எது? லா யஹில்லு அக்லுஹு. அதை சாப்பிடுவது ஹலாலாக ஆகாது. இதான் இந்த ஒவ்வொன்றையும் அதை சாப்பிடுவது கூடாது. இதான் ஹபர் மொத்தத்துக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒவ்வொரு வஸ்துவும் கசும்மி. உதாரணமாக விஷத்தை போல. விஷத்தை குடிச்சா ஆள் செத்துருவான். ஒரு சுஜாஜி கண்ணாடி துகள்கள், கண்ணாடி அதை சாப்பிடுவதை போல. ஒத்துராபி மண்ணை சாப்பிடுவதை போல. இதெல்லாம் உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தும், இடையூறு ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட ஒவ்வொரு வஸ்துவும் இது முப்ததா தான், இன்னும் ஹபர் வரல. அவுக்கான நஜீசன். அப்படிப்பட்ட ஒரு வஸ்து அந்த வஸ்து நஜீஸாக இருக்குமே. அப்படிப்பட்ட ஒவ்வொரு வஸ்துவும் ஒக்குல்லு மாக்கான நஜீசன் அப்படின்னு வச்சுக்கணும் இந்த இடத்துல. நஜீஸாக உள்ள ஒவ்வொரு பொருளும் அவு தாஹிரன் அல்லது சுத்தம் தான், ஆனால் முஸ்தக்தரன் அருவறுக்கப்படக்கூடிய சுத்தமான ஒரு வஸ்து தான். ஆனால் அருவறுக்கப்படக்கூடிய ஒரு வஸ்து, அருவறுக்கத்தக்க ஒரு வஸ்து, அருவறுக்கப்படக்கூடிய முஸ்தக்தரனுங்கிறது இஸ்ம் மஃபூல் இல்லையா? அதனால் அந்த அர்த்தம் வைக்கணும். அப்போ அருவறுக்கத்தக்க ஒரு தூய்மையான ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் ஆனால் தூய்மையாக தான் இருக்குது, ஆனால் அருவறுக்கத்தக்கதாக கருதப்படும். அது மாதிரி நஜீஸான ஒவ்வொரு பொருளும். உதாரணமாக என்னங்க? கல் புசாக்கி. உதாரணமாக எச்சியை போல. எச்சி அது நல்ல தூய்மையானது தான், ஆனால் அருவறுக்கத்தக்க. ஒல் மினியி. அது மாதிரி ஒல் மினியின் போட்டிருக்கிறாங்க, மணியின் படிக்கலாம், ஆனால் மினியின் படிக்கலாம், ரெண்டும் தான் ஒன்று தான். அது மாதிரி மினி
இந்த மினியை போல, அதாவது மணியை போல, விந்தை போல, இந்த ஒவ்வொரு அருவருத்தக்க ஒவ்வொரு வஸ்துவும் நஜிசான வஸ்துவையும் சாப்பிடுவது லா யஹில்லு அக்குலுஹு, இந்த ஒவ்வொன்றும் அப்படின்னு சொல்லுவார். அக்குலுஹு, அதை சாப்பிடுவது ஹலாலாக இல்லை. அதாவது அக்குலு குல்லி மாக்கான நஜிசன், அக்குலு அக்குலு குல்லி மா வர்ற அக்குலுஹுன்னு சொல்லி முக்கத்தரில் இதை வச்சுக்கணும். இடையூறை ஏற்படுத்தக்கூடிய, நஜிஸாக இருக்கக்கூடிய, அருவருக்கத்தக்கதாக கருதப்படக்கூடிய தூய்மையான ஒவ்வொரு வஸ்துவும் இருக்கிற அதை சாப்பிடுதல் ஹலாலாக ஆகாது. மேற்கூறப்பட்ட இந்த ரெண்டும் மா துக்கிர அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். மேற்கூறப்பட்ட அந்த ஒவ்வொன்றையும் சாப்பிடுதல் ஹலாலாக இல்லை. இந்த ஹூவுடைய தமீர மாதுக்கிற பார்த்து வச்சுக்கணும் முகத்தரில், மொத்த ஜும்லா. சரி, அடுத்து வாங்க. ஃபைனி லுத்தர்ர ஃபைனி லுத்துர்ர ஃபைனி லுத்தர்ர இல்லை, ஃபைனி லுத்துர்ர, அவன் நிர்பந்திக்கப்பட்டால் இலா அக்கிலில் மைத்ததி, அதாவது செத்த பிராணியை சாப்பிடுவதின் பக்கம் அவன் நிர்பந்திக்கப்பட்டால் அக்கலமின்ஹா, அந்த செத்த பிராணியிலிருந்து அவன் சாப்பிடுவான். மா, இந்த அளவிற்கு, எசுத்து, அது போதுமாக்கி வைக்குமே, அடைத்து கொள்ளுமே, ரமகஹு, அதாவது பாதுகாக்குமேன்னு அர்த்தம். இது எல்லா அர்த்தம் வச்சுக்கலாம். ரமகஹு, அந்த மனிதருடைய கடைசி உயிரை பாதுகாக்குமே, அடைக்குமேனா பாதுகாக்கும்னு அர்த்தம். பாதுகாக்குமே, அப்படிப்பட்ட ஒரு அளவிற்கு அதை செத்த அந்த பிராணியிலிருந்து சாப்பிட வேண்டும் நிர்பந்திக்கப்பட்டால். இனி துர்ற இலாக்கில் மைத்து திங்கிற சத்தியத்தான ஜும்லாவுக்கு ஜவாபியத்தான ஜும்லா இதுதான். வஜத மைத்தன். சரி, இப்போ இன்னொரு மசாயில் சொல்றாரு, 2 மசாயில் சொல்றாரு இதுல. ஆமா 2 மசாயில் சொல்றார். இதிலிருந்து அக்கலல் மைத்தத்தில் வர 2 மசாயில் சொல்றார். என்ன? சபபியா, எனவே வஜத, அந்த மனிதன் பெற்றுக்கொண்டால் மைத்தத்தன், செத்த பிராணியை, ஒத்தஆமல் கைரி, அந்நியவருடைய உணவும் அந்த இடத்துல, ரெண்டையும் பெற்றுக்கொள்கிறார். அந்நியவருடைய உணவும் பெற்றுக்கொள்கிறார், செத்த பிராணியும் பெற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், பின்னாடி என்ன சொன்னால் செத்த பிராணியை சாப்பிடுங்கிறாங்க. இப்போ அந்நியவர்னா யார்? பொதுவாக அவருக்கு தெரிந்த ஆள் அல்ல, அறிமுகம் இல்லாதவர், அவருடைய உணவையும் பெற்றுக்கொள்கிறார் அந்த இடத்துல. ஆனால் அவருடைய அனுமதி வேணும். அவர் அந்த இடத்துல இல்லை, கொஞ்சம் நேரம் போனால் அவருடைய உயிருக்கு ஆபத்து வந்துடும். அப்போ அந்த நேரத்தில் அந்நியவருடைய உணவை சாப்பிடலாமா? அப்போது சாப்பிடக்கூடாது, அவருடைய அனுமதி இல்லாமல். செத்த பிராணி மட்டும்தான் சாப்பிடணுங்கிறார் இந்த 2 மசாயில். இது ஒரு சூரத் மசாயில். ஒன்று, இறந்த பிராணி இருந்துச்சு, செத்த பிராணி, அந்நியவருடைய உணவும் இருக்குது, ஆனால் அந்நியவர் எங்கேயோ போயிட்டாரு, லேட் ஆகுது அது வர்றதுக்கு, அதுக்குள்ளே இவருடைய உயிருக்கு ஆபத்து வந்துடும். அதனால் இப்போ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது மசாயில். அல்லது மைத்தத்தன், அல்லது செத்த பிராணியை பெற்றுக்கொண்டால் அந்த மனிதர், ஒசைதன், இன்னும் வேட்டை பிராணியும் அவர் பெற்றுக்கொள்கிறார். ஓஹுவ முஹரிமுன், அவரோ இஹ்ராம் கட்டிய நிலையில் இருக்கும் பொழுது. இதான் விஷயம். சாதாரண மனிதராக வேட்டை பிராணி சாப்பிடலாம், ஆனால் எஹ்ராம் கட்டிய நிலையில் இருக்கும் பொழுதோ செத்த பிராணியையோ அல்லது வேட்டை பிராணியோ ஒருவர் பெற்றுக்கொண்டால் அந்த மனிதரோ எஹ்ராம் கட்டிய நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் 2 சூரத் மசாயில் வெவ்வேறு. பதில் ஒன்று தான், அக்கல் மைத்தத்தை, செத்த பிராணியை தான் அவர் சாப்பிட வேண்டும். அந்நியவருடைய அனுமதி உணவு இருக்குது, ஆனால் செத்த பிராணியும் இருக்குது. அந்நியவர் வெளியே போய்விட்டார், அவருக்கு வேற ஒரு நபருடைய உணவு, அவர் வெளியே சென்று விட்டார், வருவதற்குள் உயிர் பிரிந்துவிடும். அதனால் உயிருக்கு பயந்து இப்போ அந்நியருடைய உணவை சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. அவருடைய அனுமதி இல்லாமல் சாப்பிடக்கூடாது, செத்த பிராணியை தான் சாப்பிடணும். அதாவது உயிர் வாழக்கூடிய அளவுக்கு சாப்பிடணும், அவ்வளோதான். அது மாதிரி 2வது இதை சொன்னார். ஏன்னா இறந்த பிராணி இருக்குது, வேட்டையாடப்பட்ட பிராணி இருக்கு, ஆனால் அவரும் எஹ்ராமுடைய நிலையில் இருக்கிறான்னு சொன்னால் இறந்த பிராணியை தான் சாப்பிடணும், எஹ்ராமுடைய நிலையில் வேட்டை பிராணியை சாப்பிடக்கூடாது. அந்த ஒழுக்கத்தை சொல்லி தருகிறார்கள் ஆசிரியர் அவர்கள். இதுவரை எதை சாப்பிடுவது, எதை சாப்பிடக்கூடாது என்பதை நாம் படித்தோம். இனி இன்ஷா அல்லாஹ் 183வது பாடத்தில் பாபு ஸைதி வல் தபாயிஹி என்பதை பற்றி நாம் பார்ப்போம் தெளிவாக. அல்லாஹு தஆலா எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் நடக்க அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நல்லொருள் பாலிப்பானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.